ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வீடியோஸோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராடே பண்ணவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ராடே பண்ணவங்களுக்காக இருக்கட்டும், ஆல்ரெடி என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும், பிகினர் லெவல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸோட லைக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெலகிராம் குரூப்பில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாரோடதோட சப்போர்ட்டுமே வந்து நம்மளோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வீடியோ போட்டதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சேனலில் வீடியோ அப்டேட் ஆகலை, நிறைய வீடியோஸ்லாம் வந்து சேமாக இருக்கிறனால எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு எந்தெந்த சேனலில் இருக்கீங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம சேனலில் இருக்கிற லெவல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போட்டோம் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு அலர்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. நான் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், நம்ம நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்கிறனால ஸோ இதெல்லாம் வந்து நம்பி ஏமாற வேணாம். அதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. ஸோ யாராவது பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் பணம் கட்ட வேணாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஃப்ரீ தான் நம்மளோடது. ட்ரேடிங் தமிழை பொறுத்தளவுக்கு எல்லாமே A to Z பார்த்தீங்கன்னா கோர்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், வேறு கோர்ஸு, அப்புறமா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். எந்த ஒரு பணமும் நீங்கள் கட்ட தேவையில்லை. பணத்தையும் கட்டி யாரையும் ஏமாற வேணாம். கால்ஸ் தரேன், அதுமாரி ரெக்கமெண்டேஷன் டிப்ஸ் தரேன் அப்படின்ட்டு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய குரூப்ஸ் அதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு குரூப்ஸுக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு அட்வைஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்து முன்னாடி இருந்து நீங்களாக செய்கிறது வேறு. நீங்கள் எடுத்து லாஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதாவது சைக்கிள் ஓட்ட நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் தான் கீழே விழுந்து கற்றுக்கணும். மற்றவங்க வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரலையும் சைக்கிளே கற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் பண்ணாமலாம் வந்து மார்க்கெட்டை கற்றுக்கவே முடியாது. அது 100% அது நானாக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து லாஸ் பண்ணாதான் அந்த தப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம வந்து அது வந்து கேன்சல் பண்ண முடியும். அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம மீண்டு வர முடியும். இந்த இடத்துல நம்ம இதை தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய லாஸாக இருக்கட்டும், அது உங்களோடையே போயிடும். மற்ற ஒரு கால்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், மற்ற ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டே சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பை பண்ணு அப்படின்றதுனால அதை வந்து பொதுவாக வந்து யாராவது சொல்கிறாங்கன்றதுக்காக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் ஓகே, லாஸ் வந்துடுச்சுன்னா நீ சொல்லி தான் போயிடுச்சு, அவங்க சொல்லி தான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனசு கடந்து தவிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நிஃப்டியோட லெவலில் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அட்வைஸ் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிஃப்டிக்கு வந்து மேஜரான ரெசிஸ்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். மேஜரான ஒரு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கு 23,283 அப்படின்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதுதான் இந்த ரெட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் லைனை வந்து தாண்டி நாளைக்கு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு மேக்ஸிமம் என்னோடைய கருத்து என்னன்னா, நாளைக்கு இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட் அதாவது 23,300க்கு மேலே போகாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுகுது. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஸோ என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதுக்கு இந்த 23,300க்கு மேலே போயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டோட கேரக்டரை சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ 23,300க்கு மேலே போயிடுச்சுன்னா 23,428 அண்ட் 23,518 இதுதான் வந்து ரெசிஸ்டண்ட். அதேமாதிரி ஒரு புட் சென்டிமெண்ட் போகுது அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. அதாவது மேஜரான ஒரு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங். அதாவது 23,047 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,983ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது சப்போர்ட்டு 22,903 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா 22,813ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 22,668ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஓகே, அதாவது
23,047க்கு பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா 23,283, டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா 23,047. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப் ட்ரெண்டுக்கு இப்போ போணுச்சுன்னா இது ரெசிஸ்டன்ட், டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா இது சப்போர்ட். ஓகே, நான் கன்சல்டேஷன் ஜோனை வந்து எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 23,047 ஒரு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் 23,283 ஒரு மேஜர் ரெசிஸ்ட்டுக்கும் இன்பிட்வீல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா, அதாவது கன்சல்டேஷன் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இருக்குது ட்ராவல் ஆகிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மிட் லைனாக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த டேவோட லோ. ஸோ இந்த டேவோட லோக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, அதாவது 23,138க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் 23,283க்கு போகலாம், அதுலேருந்து திரும்பி கூட வரலாம். ஆனால் இந்த டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம் 23,047, ஃபர்தராக வீக் ஆகிற பட்சத்தில் 22,983. இதுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஆனால் மேஜர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்குள்ளே அந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் 9:30, 9:45க்கு மேலே அந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும் இன்ட்ராடே லெவலுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நிஃப்டியோட லெவல் இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்துருவோம். இதில் என்னைக்கு இந்த மார்க்கெட் முடியும் போது எதெல்லாம் அதிக ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். 23,200 வந்து ஃபைட்டிங், கிட்டத்தட்ட 23,200 வந்து கால் ரைட்டர் அண்ட் புட் ரைட்டர் 2 பேரும் சேமாக இருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போகுது அப்படின்னா 23,300 மேஜர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே தான் இந்த 23,300 வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட் அது இருக்குதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த 23,300க்கு மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 23,300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது மாதிரி இந்த 23,047 ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல பாருங்களேன், 23,000 வந்து ஒரு கிளியரான ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலை. ஸோ அதனால் நாளைக்கு 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரீட்ரஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து 22,983க்கு வந்துட்டு எகைன் வந்து 23,000க்கு போயிட்டு கூட திரும்பி கூட நம்மளுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா 23,000க்குள்ளே இந்த இடத்துக்குள்ளேயே கன்சல்டேஷன் நடந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்ப்போம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் இருந்தது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் பார்த்துருவோம். ஸோ கான்ட்ரிபியூட்டர் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா 30 பாயிண்ட் பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு, இண்டஸ்ட்ரியல் பேங்கு, பஜாஜ் ஆட்டோ, பிபிசிஎல், இதுமாரி ஒரு சின்ன ஒரு மோட்டார் கார்ப் கம்பெனியாக இருக்கட்டும், இது ஆயில் அண்ட் கேஸு, அப்புறம் வந்து பிபிசிஎல் அது மாதிரிலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓஎன்ஜிசி கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து இன்றைக்கி கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க 30 பாயிண்ட்டுக்கு. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 389 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரு அண்ட் மேஜர் கான்ட்ரிபியூட்டரான ரிலையன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் தான் மேஜராக வந்து 102 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 737 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. நிஃப்டி 353 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி 1,390 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 51,086 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 51,084 வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்தது வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு 51,228 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ட் 51,400 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 51,605 தேர்ட் ரெசிஸ்டண்ட். ஓகே, அதே மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட்ஸ் எது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 50,568 ஒரு மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஃபாலோ ஆகும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 50,426 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,244 செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 50,047 கிட்டத்தட்ட 50,000 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 50,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து எகைன் ஃபாலோ ஆகும். அதுதான் வந்து 49,730 கிட்ட வந்து நம்மளுக்கு 727 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து ஒரு
டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதான்றதை பார்ப்போம். ஸோ இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியான்ற இடத்துல இன்பிட்வீனில் இன்றைக்கி டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரும். அதேமாதிரி இன்னொரு டேவோட லோ அதாவது 50,764 மேலே ஓப்பன் ஆகுற பட்சத்தில் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டு கூட எகைன் வந்து ஃபால் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருந்தேன், நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவாக இல்லை கன்சல்டேஷன் ஜோனாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆஃப் ஃபால் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து தேடா வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 545 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நல்லா மேலே ஏறினாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து 15 மினிட்ல தான் பாசிட்டிவ்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்டார் வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பரான ஒரு இந்த இடத்துல வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு ஏகன் வந்து நல்ல ஒரு ஃபால். சரி ஓகே, இப்போ நாளைக்கு மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,661ன்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன் 24,823ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் 200 பாயிண்ட். ஸோ அதுலேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு இன்னைக்கு போன டேவோட ஹை 25,000, அது கிட்டத்தட்ட 25,000 தான் மேஜர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 25,000 தான் அடுத்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான். அடுத்தடுத்து எதெல்லாம் டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,396ன்றது ஃபஸ்ட்டு மேஜராக ஒரு சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,234ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,061ன்றது அடுத்த சப்போர்ட்டு. தேர்ட் சப்போர்ட்டாக 23,970. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அடுத்தடுத்து இருக்கு டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட்டு. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு, அப் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஜராக கூட சப்போர்ட்டான 24,400க்கும் 24,660ன்ற 260 பாயிண்ட்ஸுக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியா. நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே இருந்ததுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டேவோட லோ ஆன கிட்டத்தட்ட வந்து இந்த 24,500 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ரெசிஸ்டண்ட்டுக்கு போயிட்டு எகைன் கூட வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு எடுத்துகிட்டு திருப்பி கூட இந்த இடத்துக்கு வரலாம். உங்களை ஸோ இது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து எப்படி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுங்க, கேரக்டர் சேஞ்ச் ஆகிடும், அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப் ட்ரெண்டுன்ற போதே வந்து ஒரு ப்ரீமியம் வந்து அப் ட்ரெண்டாக இருந்தாலுமே நாளைக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், அது அப் ட்ரெண்டாக இருந்ததுனா தான் அப் ட்ரெண்ட் வந்து இந்த மேஜர் ரெசிஸ்டண்டான 23,300க்கு மேலே போனாலும் ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து இந்த மணியை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டார்கெட்டை வந்து பெருசாக வைக்காமல் ஸோ ஸ்கேல்பிங் மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோர்சஸ் நம்ம வீட்ரேடிங் தமிழோட கோர்சஸ் வேணும், ஃப்ரீ கோர்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். ஸோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு நீங்கள் ரீப்ளை பண்ணல, மேக்ஸிமம் ரீப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், கமெண்ட் யாருமே பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுனாலும் சரி, நீங்கள் வந்து நான் என்னோட லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெவல்ஸ் நேற்று கொடுத்த லெவலை வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து 5,000 7,000ன்னு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு கீழே. ஸோ அப்போ தான் வந்து அந்த லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும், நம்மளுக்கும் தெரியும், அதை பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ்க்கும் தெரியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.